ஹாய் டியர்ஸ், என்னோட டயட் டேஸில் ஒரு நாள் vlog தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் முக்கியமாக என்னோட டயட்டுக்காக ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்சி பார்த்து வச்சுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அது பற்றின டீட்டெயில்ஸும் அப்டேட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ராகி புட்டு இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணி அது ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 50 to 60 கிராம்ஸ் அளவுக்கு ஓட்ஸு ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணல, அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூடவே 2 சின்ன துண்டு தேங்காய் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு லைட்டாக, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து அப்படியே போட்டு ஒரு 2 ஓட்டி எடுத்துக்கலாம் மிக்சியில். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டி போயிருக்க மாதிரி இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ராகி ஃப்ளார் ஒரு ஸ்கூப் அளவுக்கு 10 கிராம்ஸ் அளவுக்கு அதில் சேர்த்து திரும்ப 2 ஓட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உதிரியாக வரும். தண்ணி நம்ம ஜாஸ்தி சேர்த்துட்டோம் அப்படின்றப்போ உதிரியாக வராது, பிசு பிசுன்னு இருக்கும். அப்படி ஆனாலும் பிரச்சனை இல்லை. திரும்ப இன்னும் கொஞ்சம் நம்ம ராகி ஃப்ளார் போட்டு நம்ம வந்து மிக்சியில் ஓட்டி எடுத்தோம் அப்படின்றப்போ உதிரியாக ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி அகாரோ எலக்ட்ரிக் குக்கரில் தான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து இட்லி பாத்திரம் இல்லை எதில் நீங்கள் நார்மலாக ஸ்டீம் பண்ணுவீங்களோ அதில் கூட பண்ணிக்கலாம். இது வந்து டைம் செட் பண்ணி வச்சுட்டு என்னோடய வேலை பார்த்துட்டு அது ரெடி ஆயிரும். அப்படியே சூடாகவே இதில் இருக்கும், அப்படியே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வாங்கினதுலேருந்து இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் புட்டு ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes டைம் செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். கீப் வார்ம் மோடில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து அப்படியே சூடாகவே இருக்குது. இந்த புட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூடாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். இது நேச்சுரல் ஸ்வீட்டர், நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20 கேலரிஸ் வருது. 1 ஸ்பூன் வந்து 10 கிராம்ஸ் வருது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜிங் பின்னாடியே போட்டிருக்காங்களா, அதை வச்சு தான். நம்ம டயட்டில் எது யூஸ் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ கேலரிஸ் எடுத்தால் நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது, நம்ம கேலரி டெஃபிஷிட்டில் இருக்கோமா, நம்மளோட மெயின்டெனன்ஸ் கேலரி நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு எடுக்கிறோம், அந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது இந்த கேல்குலேஷனில் யூஸ் ஆகும். அண்ட் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி அப்படியே சூடாக கிளறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 3/4 கப் அளவுக்கு பிளாக் காஃபியும் போட்டு வச்சுருக்கேன். அதில் வித்தவுட் சுகர் தான். ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன், 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். அதுதான் உங்ககிட்ட காமிச்சு சீன் போட்டுட்ருக்கேன். இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காஃபி சூடாக அந்த புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த புட்டு ரெடி பண்ணிக்கலாம். 2 to 3 minutesல கையில் போட்டு பிசைய தேவையில்லை. அண்ட் நம்ம மிக்ஸி ஜார்லேயே அப்படியே 2 ஓட்டி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ஸ் ஃப்ளாரையும் ராகி ஃப்ளாரையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம தேங்காய் கூட நம்ம திருவிட்டு இருக்க தேவையில்ல, அதிலே போட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்றப்போ புட்டு ரெடி ஆயிரும். இது நான் ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் இந்த புட்டு ரெடி பண்ணுறதுக்கு. இந்த ரெசிபி நமக்கு டைம் சேவிங்காகவும் இருக்குது, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு மாதிரி ஃபில்டாக இருக்குது காலையிலே சாப்பிட்றதுக்கு. அதனால தான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை பருப்பு அதெல்லாம் தான். நான் டயட்டுக்காக இப்போ ஒரு பொருள் புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது வேறு ஒன்றும் கிடையாது. அகாரோவோட ஹேண்ட் பிளெண்டர் தான் இது. எப்படிலாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ரொம்ப டைம் சேவிங்காக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. கீரையை தான் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இப்போ கடைய போகிறேன். ஹேண்ட் பிளெண்டர் வச்சு குயிக்காக அந்த சூடான கீரையை 2 minutesல அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டேன். மிக்சியில் அடித்தோம் அப்படின்றப்போ சட்னி மாதிரி ஆயிரும். அத்தை வந்து மத்து போட்டு கடைவாங்க. நான் வந்து அந்த குண்டு கரண்டி இருக்கும்ல, அதை வச்சு நல்லா இடித்து அப்படியே கடைஞ்சிட்டே இருப்பேன் ஒரு அரை மணி நேரமாக. இது வந்து இந்த பிளெண்டர் வாங்கினதுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. இதை தனியாக கழட்டிட்டு அப்படியே தண்ணியில் அலசிட்டு நம்ம தொடச்சிட்டு அப்படியே வச்சா கூட போதும். அப்படியே சூடான பாத்திரத்தில் சூடான டிஷ் எதுனாலும் அப்படியே நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பருப்பு குக்கரில் விசில் அடங்கி இறக்கி வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. இந்த பருப்பு வந்து நான் இந்த பிளெண்டரில் கடைஞ்சி காட்டுறேன் பாருங்க. கீரையை விட பருப்பு வந்து ஈஸியாக மசிஞ்சிருச்சு. ஒரு 2 to 3 times பிளெண்ட் பண்ணதுலேயே. இதுக்கு மேலே அரைச்சோம் அப்படின்றப்போ ரொம்ப கூல் மாதிரி ஆயிரும்ன்ட்டு அத்தை வேணான்ட்டாங்க. ஸோ லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டு மிக்சிங் பண்ணியாச்சு. சரி இதிலே வந்து அலசி ஊற்றிக்கலாம். ஏன்னா திரும்ப வந்து அத்தை கொதிக்க வச்சு தாளித்து ஊற்றுவாங்க இதில். அதனால் அப்படியே அதிலே தண்ணி ஊற்றி அத்தை அலசி இதை தந்துட்டாங்க. இன்றைக்கி என்னோடய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல், கீரை கடைஞ்ச கீரை, பருப்பு, வேக வச்ச சிக்கன்லேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். இதுதான் வந்து என்னோடய லஞ்ச் பிளேட்டு. எல்லாத்தையும் அப்படியே மிக்சிங் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன்.
கீரை, அப்புறம் அந்த கோவக்காய் பொரியல், பருப்பு எல்லாத்தையும் அப்படியே பிளேட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டுட்ருக்கேன். இதுதான் என்னோட லஞ்ச். சாப்பிட்டு முடிச்சதும் இனிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது. நம்மக்கிட்ட தான் ஹேண்ட் பிளெண்டர் புதுசாக வாங்கினது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளெண்டர் கூடவே பிளாஸ்டிக் ஜார் ஒன்று இருந்தது. அதில் வாட்டர்மெலன்லாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. மிக்ஸி ஜார்னா கழுவணும், அதுக்காகவே நான் ஜூஸ் போட யோசிப்பேன். இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே ஆசையாக இருக்குது. வாங்கினதுலேருந்து இது நான் அடிக்கடி சும்மா எல்லாத்துக்குமே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாட்டர்மெலன் ஜூஸ் அது கூடவே வந்து அந்த ஜார்லேயே வச்சு ஹேண்ட் பிளெண்ட் பண்ணி அப்படியே நான் வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்தது. அப்படியே ராவாக குடிக்கிறதுக்கு. நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்க மாட்டேன். எப்போயுமே ஐஸ் சேர்ப்பேன். வாட்டர்மெலன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருந்தேன் அப்படின்றனால கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. அதனால் அப்படியே குடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஜிம் போகிற டைம் எக் ரைஸ் பண்ணி கேட்பாங்க. சரி எக்கு பீட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 3 எக் ஒயிட்டு, ஒரு ஃபுல் எக்கு சேர்த்து சால்ட் பெப்பர்லாம் போட்டு பீட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பீட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். பெரிய கிண்ணத்தில் வச்சுருக்கணும். சின்ன கிண்ணம் அப்படின்றதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பெரிய பாத்திரத்தில் நம்ம கேக்லாம் செய்கிறோம் அப்படின்றப்போ பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக பீட் ஆயிடுது. அண்ட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் வாட்டர்மெலன் ஃப்ரூட் தான் சாப்பிட்டேன். வேறு எதுவுமே இன்றைக்கி சாப்பிடல. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறக்காக அந்த பிளெண்டரில் அந்த சாப்பர் இருந்தது பார்த்தீங்களா, அதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதில் வாட்டர்மெலன் கொஞ்சமாக சுகர் சேர்த்து என் ஹஸ்பண்டுக்கு ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், போய் சொல்லு போ. இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ரொம்ப ஈஸி. இந்த பார்த்திங்களா இந்த பிளேடை கூட தனியாக கழட்டிட்டேன். இதுவும் வந்து ஒரு ஜார் மாதிரி ஆயிடுச்சு. இது அப்படியே நான் வந்து ஃபில்டர் பண்ணி இன்னொரு கிளாஸில் நான் மாற்றி என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு அதை லைட்டாக அலசி வச்சா போதும். அந்த பிளேடும் தனியாக கழட்டுறனால நமக்கு கையில் வெட்டாது. இன்னொரு நாள் வெங்காயமும் நான் வந்து அதில் சாப் பண்ணி பார்த்தேன். சாப்பரில் முழுசாக அப்படியே 2 கட் பண்ணி போட்ட பெரிய வெங்காயம். இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே உங்களுக்கு அப்படியே லைவாக பண்ணி தான் காட்டுறேன். இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எதனாலும் நம்ம வந்து சாப் பண்ணிவிட்டு இதை இந்த பிளேடை தனியாக கழட்டிட்டு கழுவி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். க்ளீனிங், மெயின்டெனன்ஸ் ஈஸி. இந்த ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த அகாரோ ஹேண்ட் பிளெண்டருக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. பேக்கேஜிங்கில் நமக்கு இதெல்லாமே செட்டாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா வயர் நல்லா நீளமாக கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. இதில் நம்ம வந்து ஒவ்வொரு ஹெட்டு எது தேவையோ, சாப்பர் வேணும்னா சாப்பர், இல்லை பிளெண்டர் வேணும்னா பிளெண்டர், எது வேணுமோ மாட்டிக்கலாம். மேலே நமக்கு வந்து டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும். 1000 வாட்ஸ் இது. என்னோட வேலையை ரொம்ப மிச்சப்படுத்துது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஓடிஜிக்கு மேலே அப்படியே செட்டாக இதை அப்படியே வச்சுட்டேன். வேணும்போது நான் வந்து மாட்டி யூஸ் பண்ணிவிட்டு வேணாங்கிறப்ப அப்படியே க்ளீன் பண்ணி கவுத்து வைக்கிற மாதிரி. இந்த ப்ராடக்ட்டோட நீடு உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எல்லார் வீட்டு கிச்சன்லையும் கண்டிப்பாக இது இருந்தால் எல்லாரோட வேலையையும் மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்றப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.